கியூட் மினியேச்சர் பர்கர் சாப்பிட போலாமா? ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட போனோம். பட் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். என்னன்னு பார்க்கலாமா? நான் வந்து ஒரு மினியேச்சர் பர்கர், நாஷ்வெல் லோடட் ஃப்ரைஸ் அப்புறம் ஒரு டெண்டரும் வாங்கியிருந்தேன். அந்த மினியேச்சர் பர்கர்ல பன்ன வந்து டோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு 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 3 டூ 5 மினிட்ஸ் ஆனோனே அந்த க்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. பர்கர் எக்ஸ்பயர் ஆறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மாரி ஹார்டா இருக்கும்ல பிட்ஸா, அந்த மாரி தான் இருந்தது. நான் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்டயுமே சொன்னேன். அப்புறம் அவங்க கிட்ட நான் ஜென்ரலா பில் பண்ணும்போது கேட்டிருந்தேன். அ எப்பவுமே அவங்க ஆஃபர்ஸ் நெறைய போடுவாங்க. ஸோ நான் YouTube பார்த்து தான் போயிருந்தேன். அவங்க கிட்ட என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. லேட்டர் நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது பார்த்தா, நாஷ்வெல் லோடட் ஃப்ரைஸ் வந்து பை ஒன் கெட் ஒன்னு போட்டிருக்காங்க அந்த சேம் டேவே. லோடட் ஃப்ரைஸுமே 270 ரொம்ப பிரைஸியா தெரிஞ்சது. ₹59க்கு நாஷ்வெல் சிக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த ₹59 நாஷ்வெல் சிக்கனு. அதுல வந்து நாஷ்வெல் ஃப்ளேவர் எனக்கு எதுவுமே தெரியல. ஃபுல்லா போன், கம்ப்ளீட்டா போன் மட்டும் தான். நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, என்ன ட்ரை பண்ணீங்க? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இன்னும் ஒரு தடவ போய் அந்த பர்கர் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பை பை மக்கள்ஸ்.